உண்மையிலேயே ரொம்ப மன நிறைவாக இருந்தது. ஏன்னாக்க கோடான கோடி மக்கள் அவருடைய அழைப்பு இருந்தால் மட்டும்தான் அங்கே பக்கத்தில் உட்காந்து அந்த குடமுழக்கு நடக்கிறத பார்க்க முடியும். அதுவும் நம்ம ஸ்ருங்கேரி சுவாமிகள் அவர் அந்த மெயின் கலசத்தில் இருந்தார். நம்ம தருமபுரம் ஆதீனம் இருந்தாங்க, அமைச்சர், அப்புறம் மற்றபடி நம்ம எல்லா அறநிலைத்துறையத்தினுடைய முக்கிய அலுவலர்கள், அதே மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம அங்கே உட்காந்து நம்ம குடமுழுக்க அவங்க பூஜை பண்ணி அது அத்தனை அந்த பூ அலங்காரங்கள்லாம் பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உண்மையிலேயே எல்லோரும் சொல்லிக்கிட்டது என்னன்னாக்க, பெரிய பெரியவங்களாம் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 12 ஆண்டு கழித்து இந்த மாதிரி கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அந்த குடுப்பனை இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு 12 இதில் நமக்கு குடுப்பனை இது கிடச்சிது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த தீர்த்த நீர் தலையில் அடிக்கும்பொழுதும் சரி, அங்கேருந்து கிடைச்ச பூவாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே முருகர் நமக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்ன சொல்கிறது, மன மகிழ்ச்சியோட பக்தர்களோட, முருகர் பக்தர்களோட திரும்பி அப்படியே அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தது மன நிறைவாக இருக்குது. மக்களாக பார்த்தது. கூட்டங்களை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ஒரு மனநிறைவு இருக்கும் இல்லையா? இந்த கும்பாபிஷேகம் நிறைவடைந்தது அது எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் மனநிலை வேண்டுதலாக? ஆமாம், இல்லை, நம்ம நினச்சது அது எந்த விதத்துலேயும் தடை இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொடுத்தார் முருகன் தான் சொல்லலாம். ஏன்னாக்க நம்ம இப்போ ஒரு நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நிகழ்ச்சி இல்லாமல் அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துலேயும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி முருகரை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இரவு 1 மணிக்கு போய் தரிசிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது எல்லாமே முருகரை அவரே நடத்தி கொடுத்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம என்ன நினச்சி வேண்டி வந்தோமோ அதே மாதிரி முருகர் நமக்கு எல்லா விதத்துலையுமே காட்சி கொடுத்தாரு. எந்த விதத்துலையுமே குறை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மனநிறைவோடு போகிறேன்.